ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 7th லெசனுக்கான செகண்ட் டேர்முக்கான இலக்கண பகுதிகள் வந்து பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 6th 7th ஃபர்ஸ்ட் டேர்முக்கான எல்லா இலக்கண பகுதிகளுமே பார்த்துட்டோம். அதை பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க அதை பார்த்துங்க. இப்போ பார்க்க போகிறது வந்துன்னா 7th செகண்ட் டேர்முக்கான வந்து இலக்கண பகுதிகள். ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்கள், இலக்கிய வகை சொற்கள் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பூ, வா, அறம், புத்தகம் இந்த சொற்களை வந்து நோக்குங்கள். இவற்றில் வந்து முதல் இரு சொற்கள் வந்தன ஓரெழுத்தை கொண்டவை அப்படிங்கிறாங்க. அடுத்த இரண்டு சொற்களும் 3, 4 எழுத்துக்களை வந்து கொண்டவை. இவை அனைத்துமே வந்துன்னா பொருள் தருகின்றன அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு எழுத்துனாலும் பொருள் தருது, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள்னாலும் பொருள் தருது. அதுதான் நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து பாருங்க, இவ்வாறு ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது தான் வந்து சொல் எனப்படும் அப்படிங்கிறாங்க. மொழி, பதம், கிளவி என்பன சொல் எனும் பொருள் தரும் வேறு சொல் அப்படிங்கிறாங்க. ஸோ சொல்லுக்கு வந்துன்னா வேறு பொருள் என்னென்னா மொழி, பதம், கிளவி என்பன வந்துன்னா சொல் தரும் வந்து சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் அப்படிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சொல்னாலும் ஒன்று தான், மொழி, பதம், கிளவி அதுவுமே வந்துன்னா சொல்ல தான் குறிப்பிடுது. ரொம்ப கேட்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்துங்க. இலக்கண முறைப்படி பெயர் சொற்கள், வினைச்சொற்கள், இடைச்சொற்கள், உரிச்சொற்கள் என சொற்கள் 4 வகைப்படும் என்பதை முன் வகுப்பில் கற்றீர்கள். நமக்கு 6th வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் இலக்கண முறைப்படி வந்து என்னென்னா சொற்கள் வந்து 4 வகைப்படும். அதில் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு. ஒரு பெயரை குறிக்கும் சொல் தான் வந்து பெயர் சொல் அப்படின்னு. ஒரு செயலை குறிப்பது தான் வந்து வினைச்சொல் அப்படின்னு. இடைச்சொல் அப்படின்னா வந்து பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வர சொல்லு தான் வந்து இடைச்சொல் அப்படின்னு பார்த்துருப்போம். இதே உரிச்சொல் வந்து என்னென்னா அந்த பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் வந்து அதை ஒரு மிகுதிப்படுத்துறதுக்காக வர்றது தான் வந்து உரிச்சொல். எடுத்துக்காட்டு வந்து நகரம் அப்படிங்கிறது வேற, மாநகரம் அது ஒரு மிகுதிப்படுத்துது, பெரிய நகரம், அதுதான் வந்து உரிச்சொல் அப்படிமா. ஸோ பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என சொற்கள் 4 வகைப்படும் இலக்கண முறைப்படி. அதே போல் இலக்கிய வகையில் சொற்களை வந்து இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் என 4 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. எப்படி இலக்கண முறைப்படி 4 வகை இருக்கோ அதே மாதிரி தான் இலக்கிய வகைப்படியும் வந்து சொற்கள் 4 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னா. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், சொல் என வந்து பொருள் தரும் வந்து வேறு சொற்கள் என்னென்ன அப்படின்னா வந்து மொழி, பதம், கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சொல்னாலும் ஒன்று தான், மொழி, பதம், கிளவி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பொருந்தாதது இல்லை. இதில் எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ இயற்சொல் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இலக்கிய முறைப்படி வந்து சொற்கள் 4 வகைப்படும் பார்த்துட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்துன்னா இயற்சொல். கடல், கப்பல், எழுதினான், படித்தான் ஆகிய சொற்களை கவனிங்கள். இவற்றில் பொருள் வந்து இயல்பாக எளிதில் விளங்குகிறது. இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் தான் வந்து இயற்சொற்கள் அப்படிங்க. அந்த இயற்சொற்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெயர், வினை, இடை, உரி என 4 வகைகளிலுமே வந்து அது வரும் அப்படிங்க. ஸோ இயற்சொல் அப்படின்னா வந்துன்னா நம்ம அந்த லைனை அந்த சொல்ல பார்த்தாவே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் தான் இயற்சொற்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் கப்பல், கடல், எழுதினான், படித்தான். இது நார்மலாக நம்ம பார்த்தாவே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு படித்தவங்க தான் இது புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை தான் சொல்ல வராங்க. எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் தான் இயற்சொற்கள் அப்படிங்கிறாங்க. அந்த இயற்சொற்களும் பெயர், வினை, இடை, உரி என 4 வகைகளிலுமே வந்து வரும் அப்படிங்கிறாங்க. இதே பெயர் இயற்சொல் அப்படின்னா மண், பொன் இதெல்லாம் வந்து பெயர் அடிப்படையில் வர இயற்சொல். நடந்தான், வந்தான், நட, வா அப்படிங்கிறது ஒரு செயல், அதனால அது வந்து வினை இயற்சொல் அப்படிங்கிறாங்க. அவனை, அவனால், அவனைங்கிறது ஐ வருது பாருங்க. அவனால், ஆள் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு இடை உயிர் இயற்சொல் அப்படிங்க. மாநகர் அப்படிங்கிறது வந்து உரி இயற்சொல் அப்படிங்க. ஸோ இயற்சொல் அப்படின்னா வந்து எளிதில் பொருள் விளங்கும்படி வந்து இருக்கும். அதுலேயும் வந்து என்னென்னா 4 வகை வந்து இருக்குது. பெயர், வினை, இடை, உரி அப்படின்னா. மண், பொன்னா பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான்னா வினை இயற்சொல். அவனை, அவனால் அந்த இது வருது பார்த்தீங்களா, அந்த இடையில வருது பார்த்தீங்களா இடைச்சொற்கள், அதுதான் இடை இயற்சொல் அப்படிங்க. மாநகர் அப்படின்னா வந்து உரி இயற்சொல். இதே திரிச்சொல் அப்படின்னா வந்து எளிதில் வந்து பொருள் விளங்காது, படித்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து பொருள் விளங்குற மாதிரி அமைகிறது தான் திரிச்சொல் அப்படிங்கிறாங்க. வங்குல், அழுவம், சாற்றினான், உருபயன் அப்படின்னா. ஸோ வங்குல் அப்படின்னா வந்து காற்றுதான் வந்து வங்குல் அப்படிங்கிறாங்க. அழுவம் அப்படின்னா வந்து கடல். நம்ம வந்து அதை நம்ம வங்குல் காற்றுன்னு படிச்சிருந்தா தான் நம்ம அந்த மீனிங் வந்து புரிஞ்சுக்க முடியும். அழுவம் அப்படின்னா கடல்னு சொன்னால் புரியும். அழுவம் கடலை குறிப்பிடுறதுக்கு பதிலாக அழுவம்னு சொன்னால் யாருக்குமே புரியாது. அதனால தான் வந்து அது திருச்சொல், படித்தவர்களுக்கு மட்டும்தான் பொருள் விளங்குறது தான் திருச்சொல் அப்படிம்பாங்க.
வங்குள் அழுவம் சாற்றினான் உருபயன் ஆகிய சொற்களை கவனிங்கள். இந்த சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்களாகும். இவை முறையே வங்குள்னா காற்று, கடல், சாற்றினான் அப்படின்னா சொன்னான், உருபயன் அப்படின்னா வந்து மிகுந்த பயன் என பொருள் தரும். இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாக இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாக அமையும் சொற்கள் தான் வந்து திரிச்சொற்கள். உண்மை இல்லை, எளிதில் பொருள் விளங்குமாறு அமைந்த சொற்கள் இயற்சொற்கள். கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை வந்து என்ன திரிச்சொல், அவ்வளவுதான். இதுக்கான பொருள் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. வங்குள்னா காற்று, அழுவம்னா கடல். எப்படி வந்து இயற்சொல் வந்து 4லுமே வருமே, அதே மாதிரி தான் திரிச்சொல்லும் பெயர், வினை, இடை, உரி என 4 வகைகளிலுமே வரும் அப்படிங்கிறாங்க. அழுவம், வங்கம் இதெல்லாம் வந்து பெயர் திரிச்சொல். அழுவம்னா கடல், வங்கம்னா கப்பல், வங்கூல்னா காற்று. அந்த ரொம்ப முக்கியம், ஏன்னா பொருளில் கேட்டுருவாங்க. அழுவம், வங்கம்லாம் வந்து பெயர் திரிச்சொல். இயம்பினான், பயின்றான். இயம்பினான்னா சொல்கிறத தான் இயம்பினான். பயின்றாள் இதெல்லாம் வந்து வினை திரிச்சொல். அன்ன, மான அப்படிங்கிறது வந்து இடை திரிச்சொல். கூர், களி வந்து உரி திரிச்சொல். நீங்கள் வந்து அழுவம், வங்கம் இதெல்லாம் படிச்சிருங்க. இந்த அன்ன, மான அப்படிங்கிறது வந்து இடைச்சொல்னு சரி, ஆனால் அது இடை திரிச்சொல். கூர், களி, மாநகரம் அப்படின்னா வந்து பெயர் இயற்சொல், சாரி உரி இயற்சொல். இதே கூர், களி அப்படின்னா வந்து உரி திரிச்சொல். திரிச்சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் எனவும் இருவகைப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. வங்கம் கப்பல், அம்பினாலும் கப்பல், நாவாய் அப்படின்னாலும் கப்பல்னு சொல்கிறாங்க. வங்கம், அம்பி, நாவாய் என்பன கப்பல் எனும் ஒரே பொருளை தருவதால் இது வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த கப்பலுக்கு வந்து என்னென்ன பேர்லாம் குறிப்பிடுறாங்க அப்படின்னு. எனக்கு அதிகமாக கேட்குறது கப்பலையும் கடலையும் தான் அதிகமாக கேட்குறாங்க. இதில் வந்து என்ன பொருந்தாதது எது அப்படின்ட்டு இந்த இதெல்லாம் கொடுத்து கேட்குறாங்க. வங்கம், அம்பி, நாவாயெல்லாம் வந்து கப்பலை குறிக்கிறது, ஒரே பொருளை தருவதால் இது வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் அப்படிங்கிறாங்க. இதை இதழ் அப்படின்னா வந்து பூவின் இதழையும் இதழ்னு சொல்லுவாங்க. உதடும் இதழ், கண்ணுமையும் இதழ், பனை ஏடு, நாளிதழ் ஆகிய பல பொருளை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படிங்கிறாங்க. ஸோ திரிச்சொல்னா வந்து 2 வகைப்படும். ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்களும் இருக்குது, பல பொருளை குறிக்கிற ஒரு திரிச்சொல்லும் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து திசைச்சொல் அப்படின்னா வந்துன்னா சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை வந்து தமிழ் சொற்கள் அல்ல அப்படிங்கிறாங்க. எது சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் இதெல்லாமே வந்து பயன்பாட்டில் இருந்தாலும் அது வந்து தமிழ் சொற்கள் வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. பிற மொழிகளிலிருந்து தமிழில் வழங்கி வருபவை. இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து தமிழில் வரும் இடம்பெறும் சொற்களை தான் திசை சொற்கள் அப்படிங்கிறாங்க. திசை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு தான் ரொம்ப முக்கியம். சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில். முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி அப்படின்னா வந்து கிணறு, பெற்றம் அப்படின்னா பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் அப்படிங்கிறாங்க. திசை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு தான் கேணினா கிணறு, பெற்றம் அப்படின்னா பசு அப்படிங்கிறாங்க. அடுத்து வடச்சொல் அப்படின்னா வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் அவை வந்து தமிழ் சொற்கள் கிடையாது. அது வந்து என்னென்னா வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திசை சொற்கள்னால் என்னென்னு பார்த்தோம், கேணி, கிணறு, பெற்றம், பசு இதெல்லாம் திசை சொல். சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் எல்லாமே வந்து திசை சொற்களில் வரும். வடச்சொற்கள் வந்து எது அப்படின்னா வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். ஏன்னா வந்து நமக்கு இது வந்து பொறுத்துகளை வைப்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வரையறையோட இலக்கண பகுதிகள் வந்து எடுத்துக்காட்டுகள் வந்து ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துங்க. இது வந்து வட சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள்னால இது வட சொற்கள் எனப்படும் அப்படிங்க. வட சொற்களையும் வந்து எப்படி திரிச்சொற்கள் வந்து 2 வகையும் இருக்கோ அதே மாதிரி தான் வட சொல்லையும் 2 இருக்குது அப்படிங்கிறாங்க. தற்சமம், தற்பவம் அப்படிங்க. கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதே தற்சமம் அப்படிங்க. ஸோ வடமொழியில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்லையும் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அது தற்சமம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் கமலம், அலங்காரம் இதெல்லாம். லக்ஷ்மி என்பதை இலக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவது வந்து தற்பவம் அப்படிங்கிறாங்க. ஸோ தற்சமம் அப்படின்னா வடமொழியில் என்ன இருக்குது அப்படியே தமிழில் எழுதுறது வந்து தற்சமம். இதே வந்துன்னா அந்த வடமொழியில் இருக்கிறத கொஞ்சம் மாற்றி எழுதுறது வந்து தற்பவம் அப்படிங்கிறாங்க. தற்சமத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து கமலம், அலங்காரம். தற்பவம்க்கு எடுத்துக்காட்டு வந்து லக்ஷ்மி, விஷம். இது 2 தான் எடுத்துக்காட்டு.
ஓகே, இது பார்க்க போகிறது முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், இந்த இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னா வந்துன்னா இதில் வந்து சொற்கள் அப்படின்னா பார்த்தோம். சொல் அப்படின்னா மொழி, பதம், கிளவி. இதையும் வந்து சொல் என பொருள் தரும் வந்து வேறு சொற்கள் தான் மொழி, பதம், கிளவி அப்படிம்போம். நம்ம வந்து இலக்கண முறைப்படி வந்து என்ன பார்த்தோம், சொற்களை 4 வகைப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதே மாதிரி இலக்கிய முறைப்படியும் 4 வகைப்படும். இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், அடுத்து வந்து என்ன பார்த்தோம், வடச்சொல் வந்து பார்த்தோம். அந்த இயற்சொல் வந்து ஓகே, இயற்சொல்னா எளிதில் பொருள் விளங்கும்படி இருக்கிற சொல்ல தான் வந்து இயற்சொல் அப்படின்னு பார்த்தோம். இதே திரிச்சொல் அப்படின்னா கற்றோருக்கு மட்டும்தான் அந்த பொருள் விளங்கும்படி உள்ளதாக தான் வந்துன்னா திரிச்சொல் அப்படிம்போம். திரிச்சொல்லே வந்து 2 வகை வந்து இருக்குது. அடுத்து திசைச்சொல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பயன்படுத்துகிற சொற்கள் வந்து தமிழில் இடம்பெறதை தான் வந்தோன்னா திசைச்சொல் அப்படிங்க. திசைச்சொல்லுக்கு கூட நம்ம என்ன பார்த்தோம், ஜன்னல், சாவி, ரயில், இதெல்லாமே வந்துன்னா திசை சொல்லுக்கான எடுத்துக்காட்டுகள் கேட்பாங்க. கேணி, கிணறு, பெற்றம், பசு, இதெல்லாம் வந்து எடுத்துக்க. இது வடச்சொல் அப்படின்னா வந்துன்னா வடமொழியிலேருந்து தமிழில் வந்திருக்க சொற்கள் தான் வந்து வடச்சொற்கள் அப்படிமோ. அதுலேயுமே 2 வகை வந்து இருக்குது. தற்சமம், தற்பவம் அப்படின்னு பார்த்தோம். தற்சமம்னா என்ன, வடமொழியில் என்ன இருக்குது அப்படியே தமிழில் எழுதுறது தற்சமம் அப்படின்னு. கமலம், அலங்காரம் இதெல்லாம் வந்து தற்சமத்துக்கான எடுத்துக்காட்டு. தற்பவம் அப்படின்னா வந்துன்னா வடமொழியில் இருக்கிறது கொஞ்சம் மாற்றி வந்து தமிழில் எழுதுறது தான் தற்பவம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து லக்ஷ்மி, விஷம் இதெல்லாம். ஏன்னா லக்ஷ்மியை லக்குமின்னு எழுதுவோம், விஷத்தை வந்து விடம் அப்படின்னு எழுதுவோம். அதுதான் வந்து தற்பவத்துக்கு எடுத்துக்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் கொடுத்துருக்க நமக்கு கண்டென்ட். இப்போ வந்து இந்த கேள்விகள் பார்ப்போம். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொற்கள் வந்து இயற்சொற்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா எளிதில் பொருள் விளங்கும் சொற்கள் வந்து இயற்சொற்கள். பல பொருள் தரும் ஒரு சொல் வந்து என்ன அப்படின்னா திரிச்சொல் அப்படிம்பாங்க. ஏன்னா திரிச்சொல்ல தான் வந்து 2 வகை வந்து இருக்குது. ஒரு பொருள் தரும் பல திரிச்சொற்கள், பல பொருள் தரும் ஒரு திரிச்சொல் அப்படி மாதிரி பார்த்துருப்போம். ஸோ வந்து திரிச்சொல் அப்படின்னா வந்து 2 வகை வந்து இருக்குது. அதனால் பல பொருள் தரும் ஒரு சொல்லும் இருக்குது, ஒரு சொல் தரும் பல பொருட்களும் வந்து இருக்குது. அதனால் இதுக்கு ஆன்சர் திரிச்சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி வந்து எது அப்படின்னா சமஸ்கிருதம் அப்படிங்கிறாங்க. வடமொழி அப்படின்னா வந்து சமஸ்கிருதம். ஏன்னா மலையாளம், கன்னடம், தெலுங்கு இதெல்லாமே வந்துன்னா தென்னிந்திய மொழிகள். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். இயற்சொல் அப்படின்னா வந்து சோறு. ஏன்னா நம்ம பார்த்தாவே பொருள் விளங்குது சோறு அப்படின்னா. திரிச்சொல் அப்படின்னா வந்து கற்றோருக்கு மட்டும்தான் பொருள் விளங்கும். அழுவம் அப்படின்னா கடல், அது படித்தவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அதனால தான் இது திரிச்சொல். திசைச்சொல் அப்படின்னா வந்து பற்றம், பெற்றம், பெற்றம் அப்படின்னா வந்து பசு, அது வந்து திசைச்சொல் அப்படிங்க. வடச்சொல் அப்படின்னா வந்து ரத்தம் தான் வந்து வடச்சொல் அப்படின்னு. இது வந்து லக்ஷ்மி, லக்ஷ்மி எப்படி எதுனா லக்குமி அப்படின்னு எழுதுறோம்ல, அதே மாதிரி தான் வந்து இரத்தம், அதான் ரத்தம்னு வருது பார்த்தீங்களா, அதான் வந்து வடச்சொல். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இலக்கிய வகை சொற்கள் வந்து பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், இது வந்து இதில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம் அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் அடிக்கடி வந்து எது கேட்குறாங்கன்னா ஐ தலைவன் கேட்பாங்க, கோ அரசன், சோ மதில், இந்த 3 வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 42 இருக்குது, நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்க்க போகிறது ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஈ, பூ, கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள் அப்படிங்க. இவை ஒவ்வொன்றிற்கும் வந்து பொருள் உண்டு. இவ்வாறு ஓர் எழுத்தை பொருள் தரும் சொல்லாக அமைவதை தான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. நன்னூல் என்னும் இலக்கிய நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்க. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து மொத்தம் 42 அப்படின்னு குறிப்பிட்டது யார் அப்படின்னா வந்து பவனந்தி முனிவர். அவரோட நூல் தான் வந்து நன்னூல் அப்படிங்கிறாங்க. இவற்றுள் நோ, தூ ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களுமே வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழினா மொத்தம் 42 வந்து இருக்குது. அதில் 40 நெடில் எழுத்து, 2 தான் வந்து குறில் எழுத்து அப்படிங்கிறாங்க. அந்த 2 குறில் எழுத்து எது அப்படின்னா வந்து நோ, தூ, அதுதான் வந்து சொல்கிறாங்க. நோ அப்படின்னா வந்து துன்பம் வரும், தூ அப்படின்னா வந்து உன் அப்படின்னு வந்து வரும். இதுதான் இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் தான் இருக்குன்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து பவனந்தி முனிவர். அவரோட நூல் தான் வந்து நன்னூல். இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 முடிஞ்ச அளவுக்கு மக படிச்சிருங்க. ஏன்னா இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை, இது அடிக்கடி கேட்குறாங்க. அடிக்கடி இல்லை, எல்லா கொஸ்டினுமே இது வந்து இடம்பெறுது. எக்ஸாமில் இருந்தால் சம்டைம்ஸ் வந்து 2 ஓரெழுத்து ஒரு மொழி கூட கேட்டுறாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதே வந்து நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழிகள் அவற்றின் பொருள் பாருங்கள். ஆ அப்படின்னா பசு, ஈனா கொடு, ஊனா இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன். அடிக்கடி கேட்குறது ஐ தலைவன் கேட்குறாங்க. ஓ மதகுநீர் தாங்கும் பலகை, கா சோலை, கூ பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே தெய்வம் இல்லைன்னா நமக்கு கடவுள் வரும், தைத்தல்,
நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல். அதை பாருங்க, ஓரெழுத்து ஒருமையிலே அந்த குறிலெழுத்து நோன்னு வந்துச்சுன்னா துன்பம் வரும், நெடிலெழுத்து நோ அப்படின்னு வந்துச்சுன்னா வறுமை வருது. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல், மா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ மோத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், வவ் கவர், நோ நோனா துன்பமும் வரும் நோயும் வருதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. தூ அப்படின்னா வந்து உன். அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. அதில் அதிகம் கேட்குற ஐனா தலைவன், கோ அரசன், சோ மதில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பே அப்படின்னா வந்து மேகம், அதுவும் அடிக்கடி கேட்ட கேள்விகள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பார்த்துட்டோம். அடுத்து பகுபதம் பகாபதம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வேலன் படித்தான் ஆகிய 2 சொற்களை வந்து கவனிங்கள் அப்படிங்க. வேலன் எனும் சொல்லை வந்து வேல் கூட்டல் அன் என பிரிக்கலாம். படித்தான் என சொல்லை படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் என பிரிக்கலாம் அப்படிங்க. இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை தான் வந்து பகுபதங்கள் என்பர். பிரிக்கப்படும் உறுப்புகள் தான் பகுபத உறுப்புகள் அப்படிங்க. இவ்வாறு இந்த சொற்களை வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா வந்து அது வந்து பகுபத உறுப்புகள் அப்படிங்கிறாங்க. அடுத்துப்பாங்க, அதே மாதிரி வந்து பெயர் பகுபதம் அப்படின்னா வந்து அது வந்து 6 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. பெயர் பகுபதம்னா பகுப்பதமாக அமையும் பெயர் சொற்கள் தான் வந்து பெயர் பகுபதம் அப்படிங்கிறாங்க. பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. பெயர் பகுப்பதம் வந்து 6 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, அதை பிரிக்கிறத விட இந்த பொன்னன் அப்படின்னா என்ன பகுபதம், அந்த இடம் இதுனா என்ன பகுபதம், அதை நல்லா பார்த்துங்க. பெயர் பகுபதம் 6 வகைப்படும். பொருள் வந்துன்னா பொன்னன், இடம்னா நாடன், காலம் அப்படின்னா வந்து சித்திரையான். ரொம்ப முக்கியம், நமக்கு இதுதான் கேட்குறாங்க. பிரிக்கிறத விட இது ரொம்ப முக்கியம். சினை அப்படின்னா வந்து சினை பெயர் பகுபதம் அப்படின்னா கண்ணன். பண்பு பெயர் பகுபதம் அப்படின்னா வந்து இனியன், இனிமை கூட்டல் அன் இனியன். தொழில் அப்படின்னா வந்து உழவன் அப்படின்னா. ஸோ பெயர் பகுபதம்னா பகுபதமாக அமையும் பெயர் சொற்கள் தான் பெயர் பகுபதம். அது பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில்னா 6 வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. பொருள் பகுபதம்னா பொன்னன், இடம்னா நாடன், காலம்னா சித்திரையான், சினைனா கண்ணன், பண்புனா இனியன், தொழில் அப்படின்னா வந்து உழவன். இதை வினை பகுபதம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, பகுபதமாக அமையும் வினை சொற்கள் தான் வந்து வினை பகுபதம் அப்படிங்க. உண்கின்றான் எப்படி பிரிக்கிறாங்க, உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் தான் வந்து உண்கின்றான். நமக்கு வந்து இது வந்து பிரிக்க முடியுது. அதே நேரத்தில் இது வந்து உன் அப்படிங்கிற ஒரு செயலை குறிப்பிடுறதுனால இது வந்து வினை பகுபதம் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பெயர் பகுபதம்னா என்ன, வினை பகுபதம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த பகுபத உறுப்புகள் வந்து மொத்தம் 6 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம். ஸோ பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 வகை. பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது தான் பகுதி அப்படிங்கிறாங்க. வினை பகுபதத்தின் பகுதி வந்துன்னா கட்டளையாகவே அமையும் அப்படின்னு. ஸோ பகுதி விகுதி அப்படின்னு நம்ம பார்க்கையில் அந்த பகுதிங்கிறது வந்து முதல்லையே அமைந்திருந்து முதன்மையான பொருளை தருவதுதான் வந்து பகுதி அப்படிங்கிறாங்க. வினை பகுபதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு இந்த செய்கின்றான் அப்படிங்கையில் அந்த செய் அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஒரு கட்டளையாகவே அமையும் அப்படிங்கிறாங்க. வினை பகுபதத்தின் பகுதி கட்டளையாகவே அமையும். பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது தான் வந்து விகுதி எனப்படும். எப்படி பகுதி வந்து முதல்லையே அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி அப்படிங்கிறோமோ, அதே மாதிரி விகுதி அப்படின்னா வந்து இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று அல்லது எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது தான் வந்து விகுதி அப்படிங்கிறாங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் மற்றும் அல்லது எதிர்மறையை காட்டுவது தான் வந்து இடைநிலை அப்படிங்க. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இருக்கும் இடம்பெறும் மெய்யெழுத்து வந்து சந்தி அப்படிங்க. இதை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கும் அசைச்சொல் வந்தோன்னா சாரியை அப்படிங்கிறாங்க. பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் தான் வந்து விகாரம் அப்படிங்க.
பகுதி சந்தி இடைநிலை அந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து சொல்கிறாங்களா அதுதான் வந்து என்ன அதில் ஏற்படும் மாற்றம் வந்து விகாரம் அப்படிங்க. அதை வந்தனன் எப்படி பிரிக்கிறாங்க இது ஒரு இடம் கேட்டிருந்தாங்க. வந்தனன் வந்து எப்படி பகுபத உறுப்பினர்கிட்டப்படி பிரித்தல் வந்து கேட்டிருந்தாங்க. வா ஏன்னா வா என குறிக்கிறது. இத்து வந்து இந்தானது. இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படிங்க. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், பகுபத உறுப்புகள்னா 6 வகைப்படும் அப்படின்னு பார்த்துருக்கோம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதினா முதல்ல அமையும், விகுதினா வந்துன்னா இறுதியில் வந்து அமையும், இடைநிலை வந்துன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில அமைகிறதா வந்து இடைநிலை. இதே சந்தி வந்துங்கிற ஒரு மெய்யெழுத்து வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிறது வந்து சந்தி. சாரியை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசைச்சொல், அது வந்து இடைநிலைக்கும் இறுதியில் இருக்கிற விகுதிக்கும் இடையில அமைகிறதா வந்து சாரியை அப்படிங்க. அப்போ விகாரம் அப்படின்னா பகுதி சந்தி இடைநிலை அந்த முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் தான் வந்து விகாரம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வந்தனன் எப்படி பிரிக்கிறாங்க, வா வேன குறுகியது, இத்து இந்தானது, இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். வா பகுதி, வே என குறுகி இருப்பது தான் விகாரம். ஏன்னா பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் தான் வந்து விகாரம் அப்படிம்போம். இத்து சந்தி, இந்தானது திரிந்து விகாரம் ஆயிற்று. இத்து வந்து இறந்த கால இடைநிலை, அன் வந்து சாரியை, அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஏன்னா விகுதி அப்படிங்கிறது இறுதியில் இருக்கும், அது திணை பால் எண் இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது தான் விகுதி. வந்தனன் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இப்போ நம்ம பகுபதம் வந்து பார்த்தோம். பகுபதத்தில் வந்து என்ன பெயர் பகுபதம், வினை பகுபதம் வந்து பார்த்தோம். அடுத்து பகுபத உறுப்புகள் வந்து எத்தனை வகைப்படம், 6 வகைப்படம் வந்து பார்த்தோம். இப்போ வந்து பகாபதம். பகுபதம்னா வந்து பிரிக்க முடிஞ்சிச்சு, அந்த சொல்லை பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அது பகுபதம். அந்த சொல்லை பிரிக்கவே முடியலைங்கிறது தான் பகாபதம் அப்படின்னு. மரம், கழனி, உன், எழுது ஆகிய சொற்களை கவனிங்கள். இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாது. இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் தான் வந்து பகாபதம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு அடிச்சொல்லாக இல்லைன்னா வேர் சொல்லாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து அந்த வேர் சொல்லை வந்து பிரிக்க முடியாது. அந்த வேர் சொல் வந்து கட்டளையாக தான் அமையும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அதை அந்த கட்டளையாக இருக்கிறத நம்ம பிரிக்க முடியாது, அதுதான் வந்துன்னா பகாபதம் அமையும் அப்படிங்கிறாங்க. பெயர், வினை, இடை, உரி என ஆகிய 4 வகை சொற்கள்லையுமே வந்து பகாபதங்கள் வந்து வரும் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து என்னென்னா இதே வந்துன்னா பகுபதத்தை வந்து பெயர் பகுபதம், வினை பகுபதம்னு பார்த்தோம். இதே பகாபதம் வந்துன்னா 4 வகை சொற்களுமே வரும் அப்படிங்கிறாங்க. பெயர் பகாபதம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினை பகாபதம்னா நட, வா, படி, வாழ். இதெல்லாம் வந்துன்னா பகாபதம். அது வினை பகாபதம் ஒரு செயலை குறிப்பிடுறதுனால. இடை பகாபதம் அப்படின்னா வந்து மண், கொள், தில், போல். இதெல்லாம் வந்து இடை பகாபதம் அப்படிங்கிறாங்க. உரி பகாபதம் அப்படின்னா உரு, தவ, நனி, களி. இதெல்லாமே வந்துன்னா உரி பகாபதம். ஸோ பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாத சொல் தான் பகாபதம். அது 4 வகை சொற்கள்லையுமே வருது. பெயர் பகுபதம், பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 42. ஏன்னா வந்துன்னா பவனந்தி முனிவர் தான் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அவர் எதோட ஆசிரியர்னா நன்னூலின் ஆசிரியர் தான் பவனந்தி முனிவர். எழுதினான் அப்படின்னா வந்து இது என்னென்னா பிரிக்கலாம். அந்த எழுதினான வந்து பிரிக்கலாம். அதனால வந்து இது வந்து பகுபதம். பிரிக்க முடிகிறதுனால பகுபதம். எழுதுறதுங்கிறது ஒரு செயல் அப்படின்னால இது வந்து வினை பகுபதம். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும் வந்து பாருங்க. பொருள், இடம், காலம், சினை, பண்பு அப்படின்னு நம்ம வந்து 6 வகை வந்து பார்த்துருக்கோம். ஸோ பெயர் பகுபதம் வந்து 6 வகைப்படும் அப்படின்னு. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு வந்து இடைநிலை அப்படின்னு. ஏன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில அமைகிறதா வந்து இடைநிலை அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த இடைநிலை வந்துன்னா காலத்தை வந்து காட்டி நிற்கும். அதுதான் வந்துன்னா ஏன்னா இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலையெல்லாம் இருக்குது. கிறுகின்ற, ஆணின்று அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலையாக வந்துருக்கும். இத்து, இட்டு, இரு என்னென்னா இறந்த கால இடைநிலையில் வரும். கிறுகின்று, ஆணின்று அப்படிலாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்பு, இவ்வு இதெல்லாம் வந்துன்னா எதிர்கால இடைநிலைகள்லாம் வந்து வரும். ஸோ காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு வந்து இடைநிலை. பெயர் பகுபதம் அப்படின்னா பெரியார். நம்ம வந்து என்னென்னா பெரியார் வந்து பிரிக்க முடியும். பெரிய கூட்டல் ஈ கூட்டல் ஆறுன்னு பிரிக்கலாம். பெரியார் நம்ம வந்து பகுபதம். இது பெரியார்னா ஒரு பெயரை குறிக்கிறனால இது பெயர் பகுபதம். வினை பகுபதம்னா வாழ்ந்தான பிரிக்க முடியும். அது வாழ்றதுங்கிற ஒரு செயலை குறிக்கிறதுனால அது வினை பகுபதம். இடைப்பகாபதம் அப்படின்னா வந்து மண். ஸோ அது பிரிக்க முடியாது, அதனால் வந்து இடைப்பகாபதம். உரி பகாபதம்னா நனி, கூர், களி இதெல்லாம் வந்துன்னா உரி பகாபதம். ஏன்னா பிரிக்க முடியாது, அது ஒரு உரி சொல்லுனால உரி பகாபதம். ஸோ நம்ம செகண்ட் லெசனில் என்ன பார்த்தோம், ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்துருக்கோம், பகுபதம் பகாபதம் பார்த்துருக்கோம்.
அடுத்து வந்து தொழில் பெயர். இது வந்து என்ன, அந்த 3rd லெசன் இது. தொழில் பெயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உழவர் செய்யும் தொழில் தான் வந்து உழுதல் அப்படின்னாங்க. தையல்காரர் செய்யும் தொழில் வந்து தைத்தல். இந்த தொடர்களில் உழுதல், தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தான் தொழில் பெயர். ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக, ஏன்னா அந்த வினைங்கிறதே செயலாக குறிப்பிடறதான். ஒரு செயலின் அல்லது அந்த வினையின் பெயராகவே அமைவது தான் தொழில் பெயர். ஸோ தைக்கிறதுங்கிறது ஒரு செயல், அது தைத்தல் அந்த வினையின் பெயராகவே அமைகிறதுனால அது தொழில் பெயர், தைத்தல். நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். தொழில் பெயர் வந்து எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது அப்படின்னா, படற்கை இடத்தில் மட்டும்தான் வந்து வரும். ரொம்ப முக்கியமானது. தொழில் பெயர் வந்துன்னா காலத்தை வந்து காட்டாது. எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. படற்கை இடத்தில் மட்டுமே தான் வந்து தொழில் பெயர் வந்து வரும் அப்படிங்க. படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல், இது எல்லாமே வந்து தொழில் பெயரை வந்து குறிப்பிடுது. தொழில் பெயரை விகுதி பெற்ற தொழில் பெயர், முதுநிலை தொழில் பெயர், முதுநிலை திரிந்த தொழில் பெயர் என வகைப்படுத்தலாம். அதான் 3 வகை இருக்குது அப்படிங்கிறாங்க. அது வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர்னா நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை கவனியுங்கள். இவற்றில் நட, உண், வாழ் ஆகியன வந்து வினைப்பகுதிகள். அதில் வருது பாருங்கள், தல், அல், உ, கை ஆகியன வந்து விகுதிகளோடு சேர்ந்து தொழில் பெயராக வருகின்றன அப்படிங்கிறாங்க. இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வருவது வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படிங்கிறாங்க. தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை போன்றவை வந்து தொழில் பெயர் விகுதிகளாக வந்து வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர். ஸோ இதில் வந்து நீங்கள் எடுத்துக்காட்டு நல்லா பார்த்துங்க, கேட்பாங்க. தருதல், கூறல், அந்த தருதலில் வந்து தல்லுங்கன்னு முடியுது. கூறல், ஆட்டம், விலை, வருகை, பார்வை, போக்கு, நட்பு, மறைவு, மறதி, உணர்ச்சி, செய்யாமை. ஸோ வந்து அந்த தொழில் பெயர் வந்தோன்னா வினையுடன் அந்த தொழில் பெயரோட விகுதி சேர்ந்து வருது வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர். அடுத்து பாருங்க, முதநிலை தொழில் பெயர் அப்படின்னா வந்து வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இதில் வந்து இடி, கொதி என்னும் சொற்கள் இடித்தல், கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும். இவ்வாறு ஏவல் வந்து ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை தான் வந்து முதநிலை அப்படிங்க. முதநிலை வந்து எந்த மாற்றமும் பெறாமல் தொழில் பெயராகவே அமைவது வந்து முதல்நிலை தொழில் பெயர் அப்படிங்க. ஸோ அந்த இது வந்துன்னா அந்த வினைச்சொற்களின் பகுதிகளை தான் முதநிலை அப்படிங்கிறாங்க. இடி, கொதிங்கிறது முதல்நிலை அப்படிங்கிறாங்க. அது வந்து எந்த மாற்றமும் அமையாமல் அப்படியே அமைகிறதுனால இது வந்து முதல்நிலை தொழில் பெயர். செல்லமாக ஓர் அடி அடித்தான். அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். இவற்றில் அடிகொடிட்ட சொற்கள் வந்து விகுதி பெறாமல் தம் பொருளை வந்து உணர்த்துகின்றன அப்படிங்க. ஸோ அடித்தல்னு இல்லாமல் அடின்னு மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேருக்கு ஏற்ற அந்த சொற்களுக்கு ஏற்ற மாதிரி. அதனால் வந்து இது எதுவுமே தெரியலை, ஒரு விகுதி பெற்றும் வரலை. அதனால் வந்து இது வந்து முதல்நிலை தொழில் பெயர் அப்படிங்கிறாங்க. இதே முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னா பெரு தான் பேரு, சுடு சூடு அப்படின்னு திரிஞ்சிருக்கு. தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை. இந்த தொடர்களில் பேரு, சூடு ஆகிய சொற்களை கவனியுங்கள். பெரு, சுடு என்னும் பகுதியின் முதலெழுத்து நீண்டு பேரு, சூடு என திரிந்து தொழில் பெயர்களாக மாறி உள்ளன அப்படின்னா. இவ்வாறு முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படிங்கிறாங்க. விடு, வீடு, மின், மீன், கொல், கோல், உடன்படு, உடன்பாடு அப்படின்னு தெரியுது. ஸோ தொழில் பெயர்னா 3 வகை இருக்குது. விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு 3 வகை வந்து இருக்குது. பின் வருவனவற்றில் விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னா படித்தல். படித்தல் அந்த தல், அல்லுங்கிற விகுதி வந்து வருது பார்த்தீங்களா, அதனால் இது படித்தல் வந்து தொழில் பெயர். எழுது, பாடு, நடி அப்படிங்கிறது வந்து முதல்நிலை தொழில் பெயரில் வரும். ஏன் அப்படின்னா வந்து அந்த முதல்நிலை அப்படியே வந்திருக்கிறதுனால இது முதல்நிலை தொழில் பெயர். இது வந்து படித்தல் அப்படிங்கிறது வந்து அந்த விகுதி பெற்று வந்திருக்கிறதுனால முதல்நிலை விகுதி பெற்ற தொழில் பெயருக்கான எடுத்துக்காட்டு தான் படித்தல். பின் வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் உரு தான் ஊரு அப்படின்னு வந்து திரிஞ்சிருக்கு. மற்ற ஆப்ஷனை பார்த்தாவே நீங்கள் ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஊர் அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓட்டம் அப்படின்னா வந்துன்னா அப்படிங்கிறது வருது பார்த்தீங்களா விகுதி, அதனால் வந்து இது வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர். பிடி அப்படின்னா முதல்நிலை தொழில் பெயர். சுடு தான் சூடுன்னு தெரிஞ்சிருக்கு, அதனால் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 7th லெசனுக்கான வந்துன்னா 2nd டேர்முக்கான இலக்கண பகுதிகளை வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே 6th ஸ்டாண்டர்டுக்கான இலக்கண பகுதிகளும் போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துங்க. தேங்க்யூ.